வெல்கம் டு ரெஸ்லிங் ரீமேக்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரோமன் ரெய்ன்ஸ் வாசஸ் கோடி ரோடுக்கான ஒரு மேட்ச் பார்ட் 3 வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் நடத்த போகிறாங்களா. அது போக சிஎம்க்கு NXT என்ன பிளான், அதாவது என்ன ஸ்டோரி பண்ணார். கட்சி வந்து பார்த்தீங்கன்னா ரா நெட்ஃப்ளிக்ஸில் வரனால ஒரு சில பிளான்லாம் வச்சிருக்காராம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கான கொஸ்டின் என்னென்னா, WWE பீஸ்ட் யாருன்னு சொல்லி மறக்காம இருக்கணுங்க. பீஸ்ட்னோடனே அடுத்தது அப்படியே ஒரு பேர் தான் வரும், அதை கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஓகே, நம்பர் ஒன் ஒரிஜினல் ட்ரைபல் சீஃப் ரோமன் ரெய்ன்ஸ் வாசஸ் கோடி ரோடுக்கான ஒரு பார்ட் 3 மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் பண்ண போகிறதா இப்போதைக்கு ரூமர்ஸ் கிளம்பிக்கிட்டு இருக்குது. அதாவது எதை வச்சு சொல்கிறாங்கன்னா, சாட்டர்டே மெயின் ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 14 நடக்குது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரூட், அப்புறம் செத் ராலின்ஸ் அண்ட் ரோமன் ரெய்ன்ஸ், பிரியங்கா பிளேர், லிவ் மார்கன். இதில் மெயின் ரோஸ்டர் யாருக்குன்னா செத் ராலின்ஸ் இருக்காரு. செத் ராலின்ஸ் ரிட்டன் வந்துருவாருன்னு இப்போதைக்கு தெரியுது டிசம்பர் மாதத்துக்குள்ளே. அண்ட் கோடி அண்ட் ரோமன் ரெய்ன்ஸ் இருக்காங்க. ஆனால் இப்போதைக்கு ஒரு வேறு லெவலில் ஹையாக ஒரு ரூமர்ஸ் போய்கிட்டு இருக்குன்னா, அது என்னன்னா ரோமன் ரெய்ன்ஸ் வர்சஸ் கோடி ரூடுக்கான ஒரு மேட்ச் பார்ட் 3 வந்து டிசம்பர் 14 சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் நடத்த போகிறதா ரூமர்ஸை கிளப்பி விட்டுக்கிட்டு இருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நடக்க சான்ஸ் வந்து கம்மி தான், ஒரு 50% நடக்காதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது அந்த டைமில் சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட் வந்து எந்த அளவுக்கு புக் ஆகுது அதை பொறுத்து தான் பண்ணுவாங்க. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெசல்மேனியா இந்த மாதிரி ராயல் ரம்பல் இந்த மாதிரி மேட்ச்சில் பண்ணுவாங்க. இந்த மாதிரி மேட்ச்லாம் கண்டிப்பாக வந்து WWE இந்த அளவுக்குலாம் இறங்கி வர மாட்டாங்க. மேபி வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெய்ன்ஸ் வர்சஸ் ஜாக் ஆஃப் ஃபார்ட்டி, ரோமன் ரெய்ன்ஸ் வர்சஸ் சோலோ சிக்கோ கூட மேட்ச் நடக்க அதிக சான்ஸ் இருக்குது. ஏன்னா இது வரது பார்த்தீங்கன்னா சர்வைவல் சீரிஸ் வார் கேமுக்கு அப்புறம் தான். சர்வைவல் சீரிஸ் வார் கேம் வந்து அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெய்ன்ஸ் அண்ட் கோடி ரோமன் ரெய்ன்ஸ் அண்ட் சோலோ சிக்கோ வந்து பார்த்தீங்கன்னா நேராக ஃபேஸ் பண்ணிடுவாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா மேபி அதிக சான்ஸ் எதுக்கு இருக்குன்னா, ரோமன் வர்சஸ் சோலோ சிக்கோக்கான ஒரு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் வந்து பார்க்கலாம். ஆனால் ரோமன் வர்சஸ் கோடி வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 3 மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒன்று ராயல் ரம்பர் இல்லைனா ரெசல்மேனியா, அதிகபட்சம் போனால் சம்மர் ஸ்லாமு. இப்போ வர மணி இந்த பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரேட் லெவல், அதாவது பெரிய லெவலில் சம்மர் ஸ்லாம் இந்த மாதிரி நடத்த போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. மேபி அந்த டைமில் வந்து நடக்கலாம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட் வந்துலாம் நடத்த மாட்டாங்க WWE. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் டூனா ட்ரிபிள் ஹெச் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரா நெட்ஃப்ளிக்ஸில் வரதாலும் சரி, அதாவது NXT வந்து CW நெட்வொர்க் வரதாலும் சரி, ஒரு சில பிளான்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா WWE வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு போகும்போது ராவை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் போகும்போது, அதனால வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு டிராஃப்ட் வைக்கிறதா இப்போதைக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மேபி அதில் ரோமன் ரெய்ன்ஸ் அண்ட் கோடி ரூட் பெரிய சூப்பர் ஸ்டார், ஸ்மாக்டவுனில் இருக்க பெரிய சூப்பர் ஸ்டார் எல்லாத்தையுமே தூக்கி ராவில் போட போகிறதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா 3 மணி நேரம் ஷோ வந்து கிராண்டாக கிட்டத்தட்ட ஒரு வருஷம் அவங்க கஷ்டப்படுவாங்க. கஷ்டப்பட்டு இருந்தாலும் யாருக்குமே போர் அடிக்கக்கூடாது, அந்த மாதிரி ஒரு செக்மெண்ட்டை கொண்டு போகிறாங்க 2025. அதனால தான் ஜான்சினாலும் உள்ளே இறக்கியிருக்காங்க. அது நெக்ஸ்ட் CW நெட்வொர்க்கில் வரனால ஒரு சில பெரிய சூப்பர் ஸ்டாரில் அதை தூக்கி NXTயில் மேட்ச் பண்ண வைக்க போகிறாங்க. உதாரணத்துக்கு ராண்டி சிஎம்எம் கூட NXTயில் ஒரு ரோல் பண்ண போகிறாரு. அதை பற்றி நான் பேச போகிறேன் நெக்ஸ்ட்டு. அது போக ஒரு சில பெரிய சூப்பர் ஸ்டார் எல்லாத்தையுமே, அதாவது ஓல்டாக இருக்க சூப்பர் ஸ்டார்லாம் தூக்கி NXTயில் போட்டு மேட்ச் பண்ண கூட வைப்பாங்க ட்ரிபிள் ஹெச். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் போகிறனால நம்ம ட்ரிபிள் ஹெச் என்ன பிளான் வேணால் பண்ணுவார். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் நம்பர் 3னா சிஎம்எம் பற்றி தான். இன்றைக்கி ஒரு சிலர் பேச சொல்லியிருந்தீங்க, ப்ரோ NXTயில் சிஎம்எம் வந்து அதை பற்றி பேசுகிட்டு. ஸோ ஃபஸ்ட் எடுத்தனே உமன்ஸ் டிவிஷனில் வச்சு வந்தார். அது வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, சும்மா தடுப்பார், அந்த அட்டாக் பண்ண விடாமல். அது வந்து அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அது போக ட்ரிக் வில்லியம்சன் வாசஸ் ஈத்தரம் பேஜ், அதாவது இந்த பேர் நான் வாயிலே தொலைய மாட்டேங்குது. அந்த பேஜ் வாசஸ் ட்ரிக் வில்லியம்சனுக்கான ஃபஸ்ட்டு வந்து ஒரு கான்ட்ராக்ஷன் நினைக்கும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த பேஜ்ன்ற அடித்து பொழந்துருவார் ட்ரிக் வில்லியம்சனை. இவங்க வந்து பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் அடித்து தான் விடுறாங்க. இவங்களுக்கான மேட்ச் எப்போனா CW நெட்வொர்க்கில் அக்டோபர் 1 ஃபஸ்ட்டு NXTயில் மேட்ச் பண்ணல தான் இருக்காங்க. சரி, நெக்ஸ்ட்டு மெயின் ஈவெண்ட் ஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிஎம்க்கு ஒரு கான்ட்ராக்ட் தூக்கிட்டு, அதாவது ஒரு இவங்க 2 பேருமே அடங்க மாட்டாங்கன்றக்காக ஒரு சூப்பர் ஸ்டாரை கூட்டு வந்து கான்ட்ராக்ஷன் வைப்பாங்க. அதுக்கு இவர் என்ன சொல்லுவார்னா, இந்த நடக்க போகிற மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நீ நினைக்கிற மாதிரி இருக்காது, இது என்னோட ரூல்ஸு, அதாவது அவர் சொல்ல வரதுலேயே தெரிய முடியும், என்னோட ரூல்ஸு, இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒரு சீட்டிங்கும் நடக்கக்கூடாது, சீட்டிங் நடந்துச்சுன்னா இது நான் தான் இந்த மேட்ச் வந்து ப்ளே பண்ண போகிறேன் அந்த மாதிரி சொல்லிடுறாரு. அதான் என்னென்னா இவர் தான் கெஸ்ட் ரெஃப்ரியாக இருக்க போகிறாரு இந்த மேட்ச்சில். திருப்பி நீங்கள் சண்டை போட்டு உருள ஆரம்பிச்சிருவாங்க. என்னடா பண்ணுறீங்கன்னா இந்த மேட்ச்சுக்கு வந்து ஹைப் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா CW நெட்வொர்க்கில் வரப்போதில்லை. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா NXT சைடு ஓவர் புஷ் கொடுக்குறாங்க. சிஎம் அங்கே வந்து ஃபஸ்ட்டு NXT CW நெட்வொர்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்டேஜில் நடத்த போகிறாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா கெஸ்ட் ரெஃப்ரி ரோல் வந்து கொடுக்க போகிறாங்க. நெக்ஸ்ட்டு அதே போல் ராண்டி ஓட்டன் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 8 வந்து பார்த்தீங்கன்னா CW நெட்வொர்க்கில் செகண்ட் NXT ஷோ நடக்கும்போது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராண்டி வந்து மேட்ச் பண்ண போகிறதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது அஃபிஷியல் தான். வி வாண்ட் டு நோ ஹூ யுவர் ஆப்போனன்ட் இஸ் CNXT லாஸ் ஆன் October 8 அப்படின்னு போட்டு WWE NXTன்னு கொடுத்துருக்காங்க.
ஆனால் இப்போதைக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ராண்டி மேட்ச் பண்ண போகிறாருன்னு. ஆனால் யார் கூட அப்படின்னா ராண்டி ஒட்டன் வாசஸ் G1 எவான்ஸ் இவங்களுக்கான ஒரு மேட்ச் பண்ண போகிறாங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்ததே இல்லை. நீங்கள் பார்த்துதான் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகே, அவர் எனக்கு ராண்டியை பார்த்தா என்ன ஒன்று தோணுதுன்னா, இதுக்கப்புறமா ராண்டி இந்த மேட்ச்லேயே ஜெயிக்க வைங்கடா அந்த மாதிரி தான் தோணுது. நம்பர் 4 நம்பர் 1 சீமஸ் பற்றி தான். சீமஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட்டாக வந்து ரால பீட்டர்டன் கூட மேட்ச் பண்ணார். அதுக்கப்புறம் ஒரு சில ரூமர்ஸ் என்ன சொல்லுச்சுன்னா, செல்டிக் வாரியர் சீமஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3-5 இயர்ஸ் வந்து கான்ட்ராக்ட் சைன் பண்ண போகிறாருன்னு. இது வந்து கன்ஃபார்மு. அதாவது சீமஸ் வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் சைன் பண்ணிட்டாரா, இன்னும் வந்து மோர் இயர்ஸ், அதாவது 3 to 5 இயர்ஸ், அதாவது ஆட் நம்பரில் சைன் பண்ணியிருக்காரு. 3 to 5 இயர்ஸ் தான் இது வந்து கன்ஃபார்மு. இன்னும் நம்ம சீவஸை வந்து பார்த்திங்கன்னா 5 வருஷத்துக்கு பார்க்க போகிறோம். ஆனால் இவருக்கு வந்து ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா பீட்டர்டன் கூட ஓடுது. பட் இவங்களுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா மேபி வந்து ஒரு க்ரௌன் ஜுவல்ஸில் வந்து இவங்களுக்கான ஒரு மெயின் மேட்ச் நடக்கலாம். சரி, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ராவோட இப்போதைக்கு கமெண்ட்ரி செக்ஷனில் இருக்க ஜோன்னு வச்சுருக்கிறேன். மைக்கேல், அதாவது ஜோ வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து இந்த ஒரு ராலை வந்து கமெண்ட்ரி பண்ணது அவருக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கான். அவர் வந்து ரொம்ப இஷ்டப்பட்டு பண்ணுறாரு. அதை வந்து எல்லாத்துலேயுமே ஷேர் பண்ணியிருக்காரு. எனக்கு இந்த வேலை வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த கமெண்ட்ரி பண்ணுறது, முக்கியமாக மண்டே நைட் ரால. அதை நான் வந்து ரொம்ப என்ஜாயபுளாக வந்து நான் பண்ணுறேன் இந்த வேலையை. ஆனால் உண்மையில் இப்போ எனக்கு ஒரு ஆசை, WWE கமெண்ட்ரி பண்ணால் எனக்கு உண்மையிலே நல்லாயிருக்கும். ஆனால் நம்மளை பண்ண விட மாட்டாங்க. எனக்கு ஒரு ஆசை, தமிழ் கமெண்ட்ரியாவது பண்ணணும்னு ஒரு ஆசை. நிறைவேடுமான்னு தெரியல. ஏன்னா அப்போயாவது நான் எனக்கு பிடிச்ச வேலையை செய்வேனே. நம்பர் 5 என்னன்னா நம்ம டீமன் ஃபின்பாலர் தான். நம்ம டீமன் ஃபின்பாலர் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு அதாவது இப்போதைக்கு எப்போ ரிட்டர்ன் ஆக போகிறாரு சொல்கிறாங்கன்னா, டேமியன் பிரீஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எப்போ டீமன் ஃபின்பாலர் கூட ஒரு அகைன்ஸ்ட் ஒரு பியூட்டிஃபுல்லாக அட்டாக் பண்ணுறாரோ, அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சடனாக டீமன் ஃபின்பாலர் ரிட்டர்ன் ஆகலாம். மேபி வந்து பேட் பிளட்லேயே மேட்ச் பண்ணலான்னு சொல்கிறாங்க ஒரு சோஷியல் மீடியா. இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, பேட் பிளட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபின்பாலர் வர்சஸ் டேமியன் பிரீஸ்டுக்கான ஒரு மேட்ச் நடக்கும். அந்த மேட்ச்சில் ஃபின்பாலர் தோத்துட்டாருன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா ஹீல் டர்ன், அதாவது டீமனாக மாறதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ரால டீமனை வந்து க்ரௌன் ஜுவல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா டீமன் ஃபின்பாலர் வர்சஸ் டேமியன் பிரீஸ்டுக்கான ஒரு மேட்ச் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த யார் ஜெயிப்பார்னா டீமன் ஃபின்பாலர் ஜெயிப்பாங்க. ஏன்னா லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா 2021 ரோமன் டைம்ஸ் கூட டீமன் ஃபின்பாலர் வந்து தோற்று போனார் ஃபஸ்ட் டைமு. செகண்ட் டைம் எஜ்ஜு கூட வந்து ஹெலினஸில் தோற்று போனார். அதனால் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து டீமன் ஃபின்பாலர் வந்து பிரித்து மிஞ்சிருவார். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் நம்பர் 6னா பேட் பிளட் பற்றி தான். பேட் பிளட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரோமன் ரைம்ஸ் அண்ட் கோடி ரூட் வாசஸ் ஜாக்கோபாட்டி அண்ட் சோலோ சிக்கோக்கான ஒரு டாக் டீம் மேட்ச் நடக்க போது. அந்த மேட்ச்சுக்கு அப்புறம் வந்து இப்போ என்ன ஒரு ரூமர்ஸ் பரவிக்கிட்டு இருக்குன்னா, ரெசல்மேனியாவுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோடி ரூட்டை சாம்பியன் இருக்காதான், சாம்பியனை தோற்று வருவாராம் அப்படின்னு சொல்லப்படுது. மேபி அவர் ஜான்சனை கூட மேட்ச் பண்ணி தோக்கலாம்னு சொல்கிறாங்க ஒரு சில சோசியல் மீடியாவில். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லூக்ரி கேசன் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக அந்த ரால் வந்து பார்த்தீங்கன்னா லூக்ரி கேசன் வந்து பார்த்தீங்கன்னா குந்தருக்கு அகைன்ஸ்டாக டர்ன் பண்ணுற மாதிரி காமிச்சாங்க. செமிசன் வந்து கொஞ்சம் லைட்டாக குழப்புற மாதிரி. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து நான் வந்து அந்த மாதிரிலாம் மாறலை அப்படின்னு சொல்லி கடைசியில் செமிசேனவே அடிச்சு விட்ருவாரு. மேபி வந்து பார்த்தீங்கன்னா இவர் அகைன் வந்து டேர்ன் பண்ணலாம். அதாவது இப்போதைக்கு ஒருத்தர் அடித்து விரட்டி இருக்காரு ஒரு டீமில், ஜியோவானா வின்சியை வந்து அடித்து துரத்துனார்ல, அவர் ஸ்மாக்டவுனில் போய் கடைசியில் அது ஒரு தனி காமெடி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நம்ம லூக்ரி கேசன் வந்து பார்த்திங்கன்னா குந்தர் அகைன்ஸ்ட் வந்து டேர்ன் பண்ணி அட்டாக் பண்ணலான்னு இப்போதைக்கு சொல்லப்படுறாங்க. இது வந்து ரூமர்ஸ் தான். ஸோ ஓகே, ஐ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவா. See you in my next video. Thank you for watching. வேறு ஏதாவது சூப்பர் ஸ்டாரை பற்றி அப்டேட் வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.